எல்லாருக்கும் வணக்கம். என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், இன்றைக்கி இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், இன்றைக்கி மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால தான். நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த நாட் ராட்சசன் வேறு வழி இல்லை. ஏன்னா ராட்சசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும், அது எங்களுக்கு தெரியும். பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ராட்சசன் ஒரு கல்ட் ஃபில்ம் அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ்க்கு. ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்கள் டீம்னாலும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வி வாண்டட் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே, ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்லை, ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த கதை கேட்கும்போது. ஸோ அப்படி தான் பிரவீன் வந்து எஃப்ஐஆரில் வந்து நடிக்கும்போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எஃப்ஐஆரில் கூட ஆக்டராக நடித்தார். அங்கே நடிக்கும்போது அவர் கதை சொல்லும்போது ஒரு 2-3 வேறு கதைகள் சொன்னார். அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த த்ரில்லர் ஜானரில் திருப்பி பண்ணீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னாரு. அசனா எனக்கும் டவுட்டு தான், ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைமில் தான் அவர் எனக்கு கதை சொன்னார். ஸோ கோவிட்லேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 5 years ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் 5 yearsோட பேஷன்ஸ் ஒரு டைரக்டர்கிட்ட நான் என் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஸோ கண்டிப்பாக பிரவீன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட், ஸோ டெடிக்கேட்டட். நடுவில் வந்து சில காரணங்களால் நான் வேறு படங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போது எங்களோட பிளான் ஒரு 6 months தான் போயிட்டு வந்துடுவேன்ட்டு, அந்த 6 months வந்து 2 வருஷமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த டிலே. அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. நாங்கள் வந்து பாம்பே போய் அமிர்தசரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. he almost agreed to play the antagonist for the Hindi version of it. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டார். நான் 1 line சொன்னேன். அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்காந்தார் நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கலை. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட், 2 yearsோட வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே, நம்ம ஏதோ ரைட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு, ஒரு நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிச்சு நார்த்தில். பட் சில காரணங்களாக அதை நடக்கலை. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலாக பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அது அடுத்த கட்டத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம், அது ட்ராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புகிறேன் ஒரு ஆக்டராக. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டிவேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், நாலு ஊரில் இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்லை பிரவீன், நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம். அண்ட் இந்த October 31st நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்குது. அதில் முக்கியமாக என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லலாம், அண்ட் மை வைஃப் ஜுவாலா. பட் இந்த படம் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க.
இது பற்றி நான் வந்து இந்த மேடையில் பேசாமல் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்ஸஸ் மேடை இருக்கும்னு. அந்த மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் நிறைய மேடைகளில் நினைப்பேன், ஏன் எல்லோரும் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க டெக்னீஷியன்ஸ் பற்றி. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு. ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிறது. அதோட ஒரு அவுட்புட் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போக போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டெஃபினெட்லி ஐ வில் டாக் இன் டீட்டெயில். ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் டாக் இன் டீட்டெயில் அபவுட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஐ ஹோப் தேர்ஸ் another ஸ்டேஜ் where we can celebrate the success of the movie together. அண்ட் கண்டிப்பாக என்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும், ஒரு புது கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பாக இந்த படத்துல ஒரு புது விஷயம் இருக்குது. அது த்ரில்லருங்கிறனால எங்களால் சொல்ல முடியாது இப்போது. ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகுங்கிறது நான் நம்புகிறேன். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே இந்த மொமெண்ட். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகல, அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாகவே ஆடியன்ஸாகவும் சரி, நீங்களும் விமர்சனங்களில் எழுதும்போதும் சரி எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்கிது. அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கிது. ஓகே, நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷ்னலாக, அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மொமெண்ட்டு தான், இல்லை அந்த மொமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஏன்னா என்னோடய ரூட் வந்து கண்டிப்பாக இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட். எல்லோரும் நிறைய கமர்ஷியல் ரூட் எனக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட் வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து when you appreciate, I feel very happy and overwhelmed. எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு, பட் தட் ஒன் திங் gives me a lot of energy to keep pushing. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டா குச்சியில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில், அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination and the focus is all come after, we all have grown up seeing your movies. நீங்கள் எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசில் நிற்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்கள் இன்றைக்கி தனுஷ் சார் வந்து இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமாக இருந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியும் சார் ஆஸ் அ டைரக்டர். So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also. And I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film. And thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீனை நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபஸ்ட்டு பேராக வந்தாங்க. And I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. And I think that will be the highlight of the movie, the first 30 minutes. And Manasa, thank you for coming on board. You're a little late entry, but I'm very happy to have you. And ஒரு விஷயம் மட்டும் I think I should tell you. I don't know if நீங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சுருக்கோம் படத்தில், கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு. ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை. ஸோ நான் டைரக்டர்கிட்ட அவரும் அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம், எனக்கு கொடைக்கானலில் வேறு ஷூட்டு. ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து டைரக்டர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஆல்ரெடி 2-3 படங்களில் லிப்லாக்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் வேணாம், இல்லைன்னா டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைரக்டர் என்கிட்ட வந்து சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஒரு படத்தில் கூட பண்ணது இல்லையே அப்படின்னு. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஷி மென்ட் அண்ட் ஐ இமீடியட்லி டோல்ட் த டைரக்டர், இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவேன்னா இந்த பாட்டை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபைனல் எடிட்டிங் ஆஃப் த மூவி தட் இஸ் ஸ்டாப். ஓகே, ஸோ ஐ ரெஸ்பெக்ட் வாட் யூ செட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் தட் நீங்கள் அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க அண்ட் வி ஹவ் டேக்கன் ஆக்ஷன். ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமன் அண்ட் தேர் ஹோல் அப்ரோச் டுவர்ட்ஸ் சினிமா. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபில்ம். அண்ட் மனு, தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் பிரவீன். அண்ட் ஜெய் சார் நன்றி. அண்ட் எல்லாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஜிப்ரான் சார் அண்ட் ஸ்டான் லோகேஷ் சார், இவங்க 2 பேரும் வந்து எப்படி ராட்சசனில் ஒரு பெரிய பலமாக இருந்தாங்களோ, கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறாங்க.
அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தெம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதில் கண்டிப்பாக அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அண்ட் பிரவீன், I want to speak to you after the movie release. That's when I think I'll be able to actually pour out what I have in my heart. And as a producer, as an actor, the kind of support அவர் எனக்கு கொடுத்ததுங்கிற என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட் கருணாகரன், அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட் ஆகிட்டார். ஸோ ரெகுலரான கதைகள் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்துடுறாரு, க்ரியேட்டிவ் இன்புட்ஸ்க்காக அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கதையிலையும் அவர் ஒரு கேரக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாரு. ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த படமாக இருந்தாலும் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸில் அவர் கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூலே இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் டைரக்டரோட சைன் பண்ணும்போது அது போட்டுறோம் நாங்கள். அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் ஆரியன், என் பையனோட பேர். ஸோ இன்றைக்கி ஆரியன் வந்திருக்கிறாரு. வெரி எக்ஸைட்டட். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன் ஆரியன் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு. அண்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 5 years இஸ் க்ரோன் அப். அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஃபைனலி அவர் படத்தில் அவர் பேரில் இருக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது கண்டிப்பாக ஒரு மை சன் வில் பி ஹாப்பி தட் அவர் பேரில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது. அவருக்கு இந்த படத்தை பற்றி இப்போ புரியாது, மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். அண்ட் மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சீதாராமன் அங்கிள், சவந்தி அண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தோட விமர்சனங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் எப்போவுமே உங்கள் எல்லாரோட எல்லா விமர்சனமும் பார்ப்பேன். அண்ட் ஐம் வெயிட்டிங் வெரி ஈகர்லி. ஐ ஹோப் வித் திஸ் ஃபில்ம் ஐ ஃபீல் தட் சம்வேர் யூ ஆல் ரெக்கக்னைஸ் மீ தட் திஸ் மேன் இஸ் கன்சிஸ்டன்ட். ஏதோ கன்சிஸ்டாக பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுப்பேங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சார் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளூயன்சஸ் த சொசைட்டி. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம எல்லா படத்தில் மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் அது சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் அது ரொம்ப நேக்காக சொல்லணும் சார். அண்ட் கெடுக்கக்கூடாது சினிமா மூலியமாக, அதுவும் நான் ரொம்ப நம்புகிறேன். இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது. அது இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து சார் இல்லை சார் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சது கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. சார் கடைசியாக ஒரு கேள்வி. நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்குது, 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு பேட்டியில் வந்து எனக்கு யாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுறதில்லை, நான் தனியாக வளர்ந்தேன், நடிகர் நடிகைகள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை சார், ஹெல்ப்னு இல்லை, என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுது சார். இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்கள், 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்குது. அதனால தான் சார் ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராக மாறினேன். இப்போது மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்தில் ஹிட்டு கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தில் திருப்பி வர ஸ்க்ரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்ல. பட் என்னன்னா சார், என்னோடய படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில், யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க, கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. தவிர ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே. ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியலில் முண்டாஸ்பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமாக அது நடக்கலை. எனக்கு என்னென்னு ஒன்றும் மேபி ஐ ஹவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ்னு எனக்கு தோணுது சார்.
அதான் சார், அது டைரக்ட் ஓடிடி ஃபிலிம் சார், அது அதுக்காக தான் எடுத்தேன். அதனால் வந்து அதுக்காக வெயிட்டிங். அது எப்போ ஓடிடி ஸ்ட்ரைக் ஆகுதோ நான் கண்டிப்பாக டைரக்ட் ஓடிடி கொண்டு வருவேன் சார். ஜிப்ரான் சார், ஜிப்ரான் சார் இங்கே கொல்லாதே கொள்ளை அழகாலே அந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் சொல்ல முடியுமா? கொல்லாதே கொள்ளை அழகாலே பாட்டு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா? I am the guy. Okay. ஆமாம் ஐ எம் த கை. ஓகே. இல்லை சார், இல்லை நான் ஆக்சுவலி சீன்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அண்ட் அது எப்படி சொல்கிறது இது சரி ஓகே. இல்லை சார், பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஓகே. ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் சிரிப்பார். ஸோ அதனால் அவருக்குள்ளே ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலி 2 ஆப்ஷன் கொடுத்தேன், 2மே வச்சுக்கிட்டாங்க. அப்படி தான் வந்துச்சு. ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார். ஒரு குரூப் பிக்சருக்காக சார் 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 இந்த படத்தில் அமீர்கான் சார் தான் வில்லன் அப்படின்னாங்க. ஏன் அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு? அப்புறம் அவருக்கு பதிலாக செல்வராகவன் சார் சொல்லியிருந்தேன். அவரோட இமேஜ் அவரோடது வேற, இவரோட இமேஜ் இவர் வேற. எப்படி 2 பேரும் செட் ஆகினு எப்படி அந்த இல்லை சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார். ஸோ செல்வா சார் எப்போவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு. ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலான்னு சொன்னார். அண்ட் அவர் கதை கேட்டு முடிச்ச உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் இருந்தால் இப்படி அப்படின்ட்டு. அப்போது அவர் லால் சிங் செட்டாக்கு அப்புறம் 2 வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதையை கேட்டார். அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ளதாடி ஃபுல்லாக வெள்ளை முடியெலாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கதை கேட்கும்போது. அங்கேருந்து ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு. அவர் செல்வா சாரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார், சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில், ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஐ கம் வித் அ பேகேஜ் ஆஃப் பீயிங் அ ஹீரோ ஃபார் so many years. ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில. அப்புறம் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது, மாரல் கொஸ்டின். அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், இதை மாற்ற முடியுமான்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான், நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும். அப்போது அவர் ஓகே, அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்னு சொன்னார். ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல. என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னார், உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி. பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷனாக தான் இருந்தது. அது வேறு லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார். கரெக்ட் சார். தமிழ் ஆரியன் வந்து திராவிடர்களுக்கு எதிரான படம் அது இல்லை சார், இட்ஸ் அந்த ஒரு கான்டெக்ட்டே இல்லை சார். லைக் யூ சேட் இட் குட் பி a நேம். we are just putting it forward as ஒரு நேம், ஒரு பேராக தான் வச்சிருக்கு சார். நத்திங் மோர் சார். சார் தமிழில் பேசுவீங்களா? ஆமாம், தமிழ் படம் எடுத்துருக்கீங்க, இப்போ தமிழில் பேசுங்களா? ஆடியன்ஸ் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக பேசலாம். செல்வராகவன் சார், எல்லா படத்துலையுமே வில்லனாகவே வந்துக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறது? இதில் என்ன வில்லன், இதில் என்ன, இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஒரு படமும் நல்ல சந்தோஷமாக அனுபவித்து தான் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். வெயிட் பண்ணுறேன் அதுக்காக. செல்வராகவன் சார், உங்களுக்கு கேள்வி. ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ். அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா, இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா, முழு நேரம் நடிகரா? எப்பவுமே டைரக்டர் தாங்க. ஆக்டிங்கிறது ஓகே, ஃபஸ்ட்டு
சாணிக்காயுதம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டைரக்டர் எல்லாம் பண்ணதால தானே பண்ணே தவிர, ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஆக்டிங் கஷ்டமா இல்லை டைரக்டிங் கஷ்டமா அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம், நடித்து பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுள், ஆக்டிங்னா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, கையை பார்த்துக்கணும், காலை பார்த்துக்கணும், மூஞ்சியை பார்த்துக்கணும், அங்கே பார்த்துக்கணும், இங்கே பார்த்துக்கணும், நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு. ஆக்டிங்லாம் அப்படி வந்து பட்டிட முடியாது. ரொம்ப யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து. ஸோ கிடச்சது ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா சார், நீங்கள் இந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் பண்ணுறீங்களா, அது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க, யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்க? இல்லை சார், ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்ணுறதுல எனக்குள்ள நேரு கூட்டம்லேயும் போலீஸ் தான் கடைசியில். அந்த போலீஸ் வேற, ராட்சசன் போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. பட் ஒரு போலீஸ் ஒரு ஜென்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அதை நான் சின்ன வயசுலேருந்து வீட்டிலே பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததில்ல சில விஷயங்களில். எல்லா படங்களில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையா போலீஸ்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது நீங்கள் உண்மையாகவே இந்த இன்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, வெயிட் தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுவேன். My question to Shraddha. Sir, you are the most overwhelming actors in the industry and you have the ability to fit in any character. You have a penchant to do all kinds of roles, but personally I feel you have a strong liking to fill in the crime subjects. Any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. அப்படி ஒன்றும் இல்லை, அதாவது இட்ஸ் நாட் லைக் ஐ எம் அட்ராக்டட் டு டார்க் சப்ஜெக்ட்ஸ். அது ஏதோ பீப்புள் see me in that perspective and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And I mean, honestly, it is something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. Sir, Karnavaran sir, உங்களுக்கு தான் கொஸ்டின்.